அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் இஷ்யூஸில் வறுமை அப்படிங்கிற டாபிக் கீழே குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே எடுத்து தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து குரூப் 2 மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வறுமை அப்படிங்கிற ரிலேட்டட் டாபிக் கீழே என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன். இனி அப்கமிங் டேஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் குரூப் 1 குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நான் வீடியோ கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டட் ஃபுல் வீடியோஸ் பாவர்ட்டி ரிலேட்டட் வீடியோஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ கொடுக்குறேன், லிங்க்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோன்னா வறுமை டாப்பிக்கில் 2015 குரூப் 1ல் கேட்கப்பட்ட ஒரு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. ஒப்புமை வறுமை அப்படின்னா என்ன? ஒப்புமை வறுமை என்றால் என்ன? அது என்னங்க ஒப்புமை வறுமை? அதாவது வறுமை அப்படிங்கிறதுல ஒரு ஒரு வகைப்பாடு தான் ஒப்புமை வறுமை. ஓகேங்களா? வறுமைக்கு கீழே நிறையா வறுமைகள் இருக்குது. அதில் ஒரு டைப்பு தான் ஒப்புமை வறுமை. ஓகேங்களா? நீங்கள் வறுமையை பற்றி ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் இல்லை அதோடைய வகைப்பாடுகள், அதுக்கான காரணங்கள், அதுக்கான எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்புமை வறுமை அப்படின்னா என்னென்னு நம்ம எழுத முடியும். ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து வறுமையோட அளவீடுகள். வறுமையை வந்து அது வந்து 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வறுமையோட அளவீடுகள் யாவை அப்படின்னு. வறுமையை வந்து என்ன அளவீடுகள், எத்தனை அளவீடுகளாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2016 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தோன்னா, பற்றாமையை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பற்றாமைனா என்ன? அதாவது பாவர்ட்டி, வறுமை தாங்க பற்றாமைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வறுமையை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அதாவது தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை இந்திய கவர்மெண்ட்டால் தொடங்கப்பட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நிச்சயமாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2017 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி. வறுமை கலாச்சாரம் பற்றி குறிப்பிடு. வறுமை கலாச்சாரம் பற்றி ஒரு குறிப்பிடுதுன்னு ஒரு 3 மார்க்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒப்பீட்டு வறுமை. ஓகேங்களா? இப்போ தான் மேலே பார்த்தோம். ஓகேங்களா? ஒப்புமை வறுமை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒப்பீட்டு வறுமை என்பது பற்றி எழுதுகன்னு ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. முதல் நிலை வறுமைக்கான பங்களிப்பு காரணிகள். அதாவது வறுமை வந்து முதல்நிலை வறுமை, 2ஆம் நிலை வறுமை அப்படிங்கலாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதில் வந்து முதல்நிலை வறுமைக்கான பங்களிப்பு காரணிகளை தெரிவி அப்படின்னு ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனிநபர் அவரது வறுமைக்கு எவ்வாறு பொறுப்பேற்கிறார்? அதாவது வறுமையை பார்த்தீங்கன்னா நிறைய வகையை பிரிக்கலாம். தனிநபர் வறுமை, சமுதாய வறுமை, முதல்நிலை வறுமை, 2ஆம் நிலை வறுமை அப்படின்னு வறுமை வந்து நிறைய விதங்களில் வறுமை வந்து வரும். இதில் வந்து தனிநபர் வறுமையை மட்டும் அவர் வந்து எப்படி பொறுப்பேற்கிறாரு அப்படிங்கிறதுல வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வறுமையை ஒழிப்பதற்காக தேசிய திட்டக்குழுவால் 12ஆம் ஆண்டு 5ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட உத்திகளை வந்து விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 30 மார்க் கொஸ்டின். இது கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த தேசிய திட்டக்குழுவால் கொண்டு வரப்பட்ட 12ஆம் ஆண்டு 5ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட உத்திகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2022 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தோன்னா 10 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? கிராமப்புற மக்களால் நலிந்த பிரிவினரின் பருவகால இடப்பெயர்வு வெற்றுப்பள்ளிக்கும் மூடிய கதவுகளுக்கும் இட்டு செல்கிறது. இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா நுண்மதிப்பீடு செய்க. ஓகேங்களா? இது வந்து வறுமை ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? அடுத்து 2022 கேட்கப்பட்ட கேள்வி குரூப் 2ல் பெரும்பாலான இந்திய பஞ்சங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு விமர்சன ரீதியாக பகுத்தாய்க. அதாவது ஒரு டாபிக் மாதிரி பெரும்பாலான இந்திய பஞ்சங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. இது வந்து விமர்சன ரீதியாக வந்து பகுத்தாய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவின் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்கள். இது வந்து ஆல்ரெடி நானே வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேங்களா? இந்தியாவின் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்கள். இது வந்து ஒரு 12 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2008 குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்வி கொத்தடிமை. ஓகேங்களா? வறுமையில் வந்து நிறையா பார்ட் இருக்குது. வறுமையில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்பிரிவில் வந்தால் தான் இந்த கொத்தடிமை. ஓகேங்களா? கொத்தடிமை அப்படின்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 1 மார்க் மாதிரி ஒரு கேள்வி.
அடுத்து வறுமை பண்பாடுனா என்ன அப்படின்னு ஒரு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க 2008 குரூப் 2ல். 2009 குரூப் 1ல் பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள ஏழ்மைக்கு ஏதாவது 3 முக்கிய காரணங்கள், இந்தியாவில் உள்ள ஏழ்மைக்கு ஏதாவது 3 முக்கிய காரணங்கள்னு ஒரு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஏழ்மைனா என்ன அப்படின்னு ஒரு 1 மார்க் மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிராமப்புற ஏழைகள் ஏன் வளர்ந்து வரும் நாடுகளில் குழுமி காணப்படுகின்றனர் என்பதையும், கிராமப்புறங்களில் வறுமையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு அறுதியிட்டு மதிப்பிடுக அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 மார்க்கில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2011 குரூப் 1ல் கொத்தடிமை தொழிலாளர்களின் புனரமைப்பு நடவடிக்கைகளில் உள்ள பிரச்சனைகள், கொத்தடிமை தொழிலாளர்களின் புனரமைப்பு நடவடிக்கையில் உள்ள பிரச்சனைகள் யாவை அப்படின்னு ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் நமக்கு வந்து வறுமை ரிலேட்டடாக மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதாவது ஒரு சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேள்வியாக இருக்கும், ஆனால் வேறு விதமாக கேட்டிருப்பாங்க, இல்லை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்க்கு கூட வந்திருக்கும். இது எல்லாமே நீங்கள் வறுமையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் படித்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வறுமையில் வந்து நம்ம இப்போ இருக்க கரண்ட் டேட்டாஸும் நீங்கள் படித்து வச்சுருந்தா மட்டும்தான், 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் நீங்கள் படிச்சிருந்தா தான் ஒரு சில கொஸ்டினுக்கு அந்த டேட்டாஸையும் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம கொஞ்சம் போடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.